பயமா இருக்கு. அதான் போட்டோ நிறைய பேர் விளையாடுறீங்க. இந்த டேட் இருக்கு சார். இந்த டேட் வந்து என்னைக்கு முட்டை எடுக்கணுமோ அந்த டேட்டில் முட்டை வச்சுக்கணும். முட்டை 45 days. ஆமாம், கரெக்டாக அந்த 45 days ஆச்சுங்க. ஆமாம், இப்போ 45 நாள் வந்து 250 அது ஒரு 2 குட்டி வந்து ஈவினிங்கில் தான் விடுவாங்க. எதனாலனா அது வெளியில் வந்து கூட வச்சுருக்கு. ஃபேமிலி எல்லாத்தையும் முட்டை கிச்சன் தான் முட்டை அப்படியே பொறுமையாக வரும். மேக்ஸிமம் சாயந்தரத்தில் தான் விட்டுருவோம் இதை. ஏன்னா அப்போ தான் இந்த காக்காங்க எதுவுமே தூக்கிடாது. போயிட்டு சாஞ்ச பேர் விட்டால் தான் இருப்போம். காக்கா மேல இல்ல சார், வெளியே விடுறோம் இல்ல. அது பகல்ல விட்டா காக்கா வெளில வந்துடுது. உயிரோட இப்போ இது உள்ளவே சுத்தம். வெளியில வந்ததுன்னா சுத்தி சுத்தி லீக் ஆயிடும். அது லீக்காம இருக்கிறதுக்காக இது உள்ளவே சுத்தம். இப்போ நல்லா இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஆயிடுச்சுன்னா அதுவா தானா கடல்ல நீந்துற அளவுக்கு சக்தி வந்துச்சுன்னா 26ஆம் தேதி வச்சிருக்கேன். 26னா அதுல ஒரு 4 நாள் 2 நாள், நடுவில் ஒரு 30 நாள், 32, இது ஒரு 44 நாளாக இருக்கு. இப்போ இங்கே ஒன்று டேட்டு வருது சார். ரெண்டு இருக்கா ஒன்று இருக்கா சார்? ஒன்று போட்டுக்கோங்க. இது எவ்வளோ நாள்? இது இப்போ தான் சார் வந்திருக்கு. 45 நாள். ஒரு நாள் கூட ஆகும் இல்லை, 1 hour தான். ஒரு நாள் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதில் யோக் இருக்கும் சார். இதோடைய ஃபீடு வந்து இந்த யோக்கு தான் 24 மணி நேரம் பசி எடுக்காது. ஆமாம், 24 மணி நேரம் பசி இருக்காது. இந்த யோக் மூலிமா அது போய் 4லேருந்து எடுத்துக்கணும். ஃபீடு எடுக்கும். தண்ணிக்கு போனோம், ஃபீடு எடுத்து உள்ள விடுறோம். சின்ன சின்ன ஃபீட். இது அந்த பாசி அந்த மாதிரி வாங்கி நீங்களே வாங்கிருக்கு. மறுபடியும் அதுவே வந்து அதுவே வந்து 24 மணி நேரம் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடுவீங்க. சாப்பிட்டு உள்ள போயிடும். 4 மணி நேரம் இப்போ இங்கே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ். ஓ, இது இங்கே ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு சென்டரிங் எல்லா இடத்துலையும்
பேங்க்ல போட்டு வாங்கி